அசங்க சிவனாக்காங்க ரொம்ப சொல்லிருக்காங்க மேடம். ஆமா ஆமா இருக்காங்க. சைவ சிவம் அசைவ சிவம். என்ன சிவன் மேடம் அவரு? எல்லாமே பலி. ஆடு, கோழி, பண்டி, எருமை, மாடு. ஒரு படத்தை பார்க்கிற மேடம், அந்த படத்தை மாடை பலி கொடுக்குறாங்க. கமல் படம் மாடு சொல்ற படம், மாடு கூட கூட்டாங்க பலி. அந்த படத்தை காமிக்கிறாங்க மேடம், யாரையும் பலி கொடுக்குறாங்க. என்ன மேடம் தெரியுமா? நாங்க போனோம், எங்க மேடம் போனோம்? மதுரை மீனாட்சி போனோம். எத்தனை யானை பலி கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல. இப்ப இல்ல மேடம், கோயில் கட்டி தான் கொடுப்பாங்க, பலி கொடுப்பாங்க. அருமானத்தை பலி கொடுப்பாங்க. அருமானி சார் மேடம், அவங்க சாவுக்கு பயப்படாத உயிரும் செத்துவாங்க ஒண்ணு, அவங்க பலி கொடுப்பாங்க. அந்த ஆத்மாக்கு இருக்குது. அந்த காலத்துல நடந்த கதை மேடம், இப்ப நடக்கிறதுல இப்ப கோழி தான். இந்த ஒரு ஒரு என்னது ஒரு ஒரு லேண்ட் விவசாயம் பண்றாங்க, என்ன பார்த்து கொடுப்பாங்க? எங்க கோசிஸ்டர் லேண்ட் வந்து கொஞ்சம் ஹாண்டட் ஆயிடுச்சு, அவங்க இதெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. கிணறுலாம் தண்ணி வத்தி போச்சு. அவங்க சார் கேட்குறாங்க ஏதாவது பூஜை பண்ணாங்களா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க கோழி அறுத்து அவங்க ஏதோ ஒரு பூஜை பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து அந்த லேண்டு வந்து தண்ணி கிணத்து தண்ணியெல்லாம் வத்தி போய் அதெல்லாமே போயிடுச்சு. எப்படி மேடம் ஒரு பெருக்கத்தை போய் ஒரு லேண்டுக்கு பலி கொடுக்குறது? சரி, இப்போ வீடு இனாகிரேட் பண்ணும்போது அந்த மாதிரி பூஜை பண்றாங்க சார். ஆமா மேடம், கோழி அறுத்து அந்த மேஸ்திரிஸ்லாம் வந்து தனியா அந்த வீட்டுலலாம் நிறைய சொல்லுவாங்க. புது வீட்டுக்கு பலி கொடுக்குறாங்க. ஏஸ் மேடம், ஒரு செவக்கோழி வெட்டுவாங்க. நான் ஒரு பையனில் போய் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், நீ பாருங்க. செவக்கோழியாக சுத்திட்டு இருக்கு. செத்து பண்ணும்போது அந்த திருப்பி அந்த ஆத்மா போகாம அந்த கோழியோட காலை வெட்டி விட்டுருவாங்க. பண்ணாங்க அந்த ஆத்மா போன போட்டு எங்க அப்பாவோட பையன், அப்பாவோட பையன் அப்பா இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓப்பன் பண்ணி அழகா பாடம் நடக்குது. இப்ப வீட்டு ஒன்றும் இருக்கு மேடம், எரியுது எல்லாமே போயிட்டா மேடம். ஆமா, நீங்க மட்டும் தான் உட்காந்து இருந்தீங்க. பார்த்தேன், முழுசா பார்த்தேன். அதாவது அந்த சட்டையை தூக்கிட்டு ஒரு ஓட்டை. ஆமா ஆமா. ரெண்டாவது ஓட்டை, மூணாவது திரும்பி பார்க்க போறேன். உங்க அப்பா ஆமா இவ்வளவு நாள் உங்களுக்கு பார்த்துருக்காரு. ஏன் ஊட ஒரு வீட்டு வரக்கூடாது? அவர் வீட்டு தங்குறீங்க, அவர் சாப்பாடு சாப்பிடுறீங்க, அவர் போட சட்டையை போட்டுக்கிறீங்க. ஆனா சாப்பிட மட்டும் வரக்கூடாது. திருப்பி வரும். அங்க ஒட்டியா நிக்கடாதான் போயிட்டு அவருக்கு என்னன்னு தெரியல. ஆனா எங்க அப்பா அது கூட நான் அனுப்பிவிட்டேன். அவர் மேல போட்டது அவர் மறுபறவை. சரி மேடம், ஸோ அந்த பையனை வந்து எரியுது. நீங்க இருந்தீங்க அந்த கையில மனசு மேடம் சோத்துக்கு வாழ்க்கை மட்டும் அது பிளஸிங் சொன்னீங்க. எல்லாம் இருக்கு. எந்த பிள்ளை கடைசி வரைக்கும் நான் இருந்தவன். எத்தனை ஆத்மா அந்த நிக்க மாட்டேன் போக முடியாம அப்படி விட்டுட்டு போறீங்க. என்ன பண்ணோம்? நான் என்ன பண்ணோம்? அதனாலதான் என்னைக்கு இறந்தீங்களோ நேரம் மேல போயிருக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. புரியுதா மேடம்? அந்த லெவலுக்கு எல்லாரும் வரணும். சரியா? இப்ப வந்து அந்த கோயில அவ்வளவு இருக்கு மேடம். அந்த கோயில் இவ்வளவு பலி கொடுக்குறீங்க. அந்த அனிமலோட ஆத்மா, அந்த அனிமலோட சோதனை எங்க போவோம்? சில மனிதன் கூட பலி கொடுப்பாங்க. மனிதர் கூட பலி கொடுப்பாங்க, நிறைய பலி கொடுப்பாங்க. சில கோயிலுங்க பிள்ளைங்க கொடுப்பாங்க மேடம். பிள்ளைங்க என்ன போகுது? எங்க போகுது? ஒன்று ரெண்டு நிலப்படி அந்த கோயில் இருக்கு. ரெண்டு தெரியாது மேடம். நைட்டே செய்வாங்க, அமாவாசை பண்ணுவாங்க. ஆமா, நடுஜாமத்தில் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. பூஜை பண்றாங்க. என்ன பண்ண வருது? பலி கூட இல்ல. ஒரு தடவை ஒருத்தர் பெங்களூர்காரரு, அவர் வந்து நிறைய ஏதோ பர்பிள் கலர்ல ஏதோ வருது, பிளாக் கலர்ல ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. சார் கிட்ட கேட்டப்ப
வருஷம் முன்னாடி ஒரு மலை கோயில போய் நீங்க என்ன பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன பேரு? மலை மேல இருக்க ஒரு கோயில நீங்க ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு. அப்போ இது நான் ஒன்றும் பண்ணல, நான் கற்பூரம் எடுத்து போட்டேன், ஏதோ ஒரு பூஜை பண்ணியிருக்காங்க, அதுக்கு இது கற்பூரம் எடுத்து நான் டொனேட் பண்ணேன், கற்பூரம் அதுல இருந்து தான். ஆமா, அப்புறம் அவருக்கே ஞாபகம் வந்துச்சு, அதாவது ஏதோ ஒரு யாகம் பண்ணியிருக்காங்க, அதுல இவர் வந்து அந்த கற்பூரம் எடுத்து போட்டேன் மட்டும் தான் இவர் சொல்றாரு. ஃபுல்லா நான் உட்காரல, ஏன்னா எனக்கு மந்திரம் தெரியாது. ஆனா அதுல இருந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. அப்ப அதான் சார் கேட்டாரு, ஒரு நாளைக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தீங்க எல்லாருக்கும், அடுத்து ஃபர்ஸ்ட் எங்க வருவாங்க அப்படின்னு கேட்டாரு. வெறும் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து யாகம்னா உயிர் பலி கிடையாது. சாதாரணமா நம்ம யாகத்துல எல்லாம் போடுவோம் இல்லையா, அப்போ அவங்க நிறைய ஆத்மாக்களுக்கு சுவாகா சுவாகான்னு கொடுக்குறாங்க. ஒரு நாள் பசிக்கு நீங்க கொடுத்தீங்க, அடுத்து யாருக்கு பசிக்குனா எங்க வருவாங்க? நம்மள அவங்க வந்து பூஜாரி என்ன செய்வாங்கன்னா, உங்க சார்பா நான் செய்யறேன்னு நம்ம கிட்ட அனுமதி வாங்கிக்குவாங்க. இவர் தான் கொடுக்குறாரு, நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா செய்யறேன்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. இவர் வந்து கற்பூரம் போட்டு ஸ்டார்டிங்ல அனுமதி கொடுத்துருக்காரு. சான்ஸ்கிரிட்ல அவங்க எதாவது கேட்பாங்க, ஆமான்னு சொல்லிட்டு இவர் போயிருக்காரு. சார் சும்மா 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 விளையாடாதீங்க மேடம். இதெல்லாம் ஆத்மாக்கள், பசிக்கிற ஆத்மாக்கள். சும்மா அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு பண்ணாதீங்க. உங்களை எஃபெக்ட் பண்ண, உங்க குடும்பத்தை எஃபெக்ட் பண்ணும். தப்பு செஞ்சாங்க. இதே மாதிரி நீங்க வந்து பூஜை மாசம் பண்ணி போறீங்க, அந்த காசு கட்ட கோயில் போறீங்க, என்ன பண்ணி அங்க இருக்கும், என்ன பண்ணி இருக்கும்? மிளகா நீங்க வாயில வைக்க முடியுமா? உங்க மிளகா உடம்புல போட்டா என்ன நடக்கும்? So please be careful. நான் சொல்லிட்டேன், உங்க இஷ்டம். ஆமா, அது நீங்க போயிருக்கீங்களா? கொஞ்சம் பண்ணுங்க. இவருதான் ஆத்மாக்கள் இருக்கு மேடம், இவருதான் ஆத்மாக்கள் இருக்கு. 20,000 ஆத்மா இருக்குன்ற எல்லாம் இந்த கோயில் சப்போர்ட் பண்ணுது. எவ்வளவு பண்ணுங்க வழி பண்ணிட்டாங்க. எத்தனை ஏறல என்ன முடியாம அவனை பண்ணிட்டாங்க மேடம். அந்த அஞ்சனா இறைவன் ஒத்துப்பாரா? என்ன நினைக்க ஒத்துக்கோ. ஏமா கொடுக்கும் போது இப்போ போகலாம். அந்த படம் பார்க்கலையா, பாகுபலி படம் பார்க்கலையா மேடம்? சண்டைக்கு போகலாம். அவன் என்ன பண்ணுவான், இறங்கி வெட்டுவான் காலிக்கு. அப்புறம் அங்கே வந்து அவங்க வந்து அவங்க பூஜை பண்ணி போயிருவாரு. அவர் கெட்டா போயிருப்பாரு. அவர் ஹீரோ தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நடக்குது, இவ்வளோ நடக்குது மேடம். உலகம் கூட நடக்குது. எல்லாம் பவர் வேணும், நான் கொடுக்குறேன். இது ஒரு படம் மேடம், புது படம் வந்து பார்த்தேன். யானையை மட்டும் பார்த்தாங்க, யானை படுபட்டு பார்த்தாங்க மேடம். அதுக்காக பண்ணிருக்காங்க மேடம். நமக்கு புரியாது, புரியாது. சரி, இப்போ திங்க் பண்ண மேடம். எல்லாம் அது போல் யார் யார் அது போல் போயிருக்காங்க மேடம்? சுடலை மாநகரையா? அதே மாடசாமி கேள்விப்பட்டிருக்கேன். சுடலை மாடசாமி, சுடல் மாடசாமி, கிங் ஆஃப் ஆல். உங்க வீட்டில் மேடம் 1 2 3 4 5 6 7 8 9 10 12 மையாலே பரிசோதனை ஹாஸ்பிட்டல். மயன் என்ன பண்ண போகுது? மயன்